எனக்கு ஒரு நாள் இந்த தவறு இல்லை என்று 10 பேர் இருக்கிறதுல காய்ச்சா பைத்தது இல்லை. குனூத் என்ற சொல்லுக்கு அரபு மொழியில வருஷம் உம்ரா அல்லது வருஷத்துக்கு 2-3 முறை உம்ரா. ஹஜ்ஜுக்கு நிறைய போறேன். ஆனால் வாழ்க்கையை பார்த்தா இப்ப எங்கடா நோம்புக்கு தானே, நோம்பு பிடிச்சோன்னு நோம்பு திறந்தோன்னு என்ன செய்யற, எவ்வளவு உடம்பு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்கும். அப்ப அவ்வளவு நேரமும் அந்த நோம்பு பிடிச்சு கொண்டு இருந்த ஒரு வகையான சகிப்பு தன்மையோட ஒரு மாதிரி சமாளிச்சு நீந்த விட்ட உடனே எல்லாம் சேர்த்து ஒரு பக்கம் நின்று சாப்பிடும். இப்ப மனோயிச்சே தடுக்கல அந்த நோம்பு, தொழுக, நோம்பு, ஹஜ்ஜி, உம்ரா இதுகள் எல்லார்ட்டையும் பிடிக்கும். குர்ஆன் இங்க சொல்ல வர அதல்ல, அதை விட பல படித்தரங்கள் உயர்ந்த இல்லையா, இனி எல்லாமே முடிஞ்சு அல்லாஹ் என்ன கை விட்டுட்டான், செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டுதுன்னு சொல்லி எப்பவுமே ஏண்ட குறையை தேடுற பண்பை கொண்டு வரும். அடுத்தாக்கள குறையை தேடுற பண்பு விட்டுட்டு ஏண்ட குறையை தேடுற பண்பை கொண்டு வரும். முதலாவது. 2வது பெருமை அடிக்கிறது, அந்த அகந்த மமத எல்லாத்தையுமே இல்லாம ஆயிப்போம். இந்த மனநிலை அவன்ட்டு இருக்காது. எப்பவுமே நரக தண்டனை கிடைச்சிருமோ பயத்தோடு தான் அவன் துவாவோட தான் வாழ்வான். ஏன்னா நான் எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் அங்கு இங்க தவறிக்கும் என்றதுதான் அவருக்கு ஒரே கருத்து. இப்படி இருந்தால்தான் அதை நாங்க பயிற்றுவித்தல்னு சொல்லுவோம். இல்லாட்டி அது வெறுமனே கூடி கலையிற இன்னொரு விஷயமா தான் இருக்கு. வளமையா பொகரு மசர் மகர் விஷாவுக்கும் போற மாதிரி ஒரு இரவுல கூடி தாஜத்தை விட்டு எழுப்பிட்டு போன அவ்வளவுதான் இருக்குமே தவிர உண்மையான பயிற்றுவித்தலாக அது இருக்காது. அடுத்தது இஸ்திக்பார்னு சொன்ன பாருங்க, தொழுகிறேன்னு சொல்லல இல்லையா, அதிகாலை வேளையில் நின்று வணங்குபவர்கள் சொல்லல. நின்று வணங்குறதுல என்ன கருத்து என்றால், நீங்க சஹாபாக்களை விட அக்ஸரு சலாத்தன் ஒசவும், நீங்க சஹாபாக்கள் கூட நோம்பு பிடிக்கிறீங்க, கூட தொழுகிறீங்க. ஆனா சஹாபாக்கள் உங்களை விட உயர்ந்தவர்கள். பகுஃபிர்லனா துனூபனா வக்கினா அதாபன்னான்னு சொல்றோம் நடக்கும். இது ஒரு முஸ்லிம்க்கு இருக்க வேண்டிய குர்ஆன் கருத்துப்படி மிகவும் அடிப்படையான பண். அதுக்கும் மற்ற எல்லாமே அடங்கும். தொழுக, நோம்பு, ஹஜ்ஜி, அது இது எல்லாமே அடங்கும். என்ன செஞ்சாலும் மனுஷனுக்கு இந்த மனநிலை ஒன்று இருக்கும். பாவ மன்னிப்பு மனநிலை ஒன்று இருக்கும். மனுஷன் பாவ மன்னிப்பு கேட்கிற மனநிலை ஒன்று இருக்க வேணும். இதுதான் அந்த பகுஃபிர்லனா துனூபனான்னு சொன்னேன். ஏண்டா யாரை சொல்றேன்றது தக்குவா உள்ளாக்களை சொல்றேன். சாதாரண முஸ்லிமே அல்ல சொல்றேன். ஈமான்ல இருந்து கொஞ்சம் மேல வந்தால்தான் இப்படி சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு தக்குவான்னு சொல்ல திருப்பி விளங்கப்படுத்தி கொண்டிருக்க தேவையில்ல. அவங்களுக்கு தான் இந்த சொல்லண்டா தக்குவா உள்ளவன் யாருண்டா, ஈமான் கொண்டு நடைமுறையிலையும் அதை பிரயோகிப்பவன் தான் தக்குவா உள்ளவன். அப்படித்தானே ஒவ்வொரு செயலின் போதும் இந்த அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இயங்கினாத்தான் அவனை நாங்க முத்தக்கின்னு சொல்றோம். பிசினஸ் செய்யறான், குடும்ப வாழ்வை செய்யறான், படிக்கிறான், இந்த எல்லா செயற்பாடுகளின் போதும் அந்த அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி இயங்கினால் அவனை முத்தக்கின்னு சொல்லும். அந்த முத்தக்கிட்டு இந்த பண்பு இருக்கோன்னு குர்ஆன் சொல்லுது. பகுஃபிர்லனா துனூபனா என்ற இந்த பண்பு இருக்க வேணும். நாங்க ஈமான் கொண்டது மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் உண்டிக்குது. எவ்வளவுதான் நன்மைகள் செஞ்சாலும் ஆங்காங்கே பல தவறுகளும் சிக்கல்களும் எங்கள் தீக்கும். அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு கேட்டே தான் நாங்க வாழோம். இந்த மனநிலையை எதை கொண்டு வரேன்னு சொல்லுங்களேன். எப்பவுமே ஏண்ட குறையை தேடுற பண்பை கொண்டு வரும். அடுத்தாக்கள குறையை தேடுற பண்பு விட்டுட்டு ஏண்ட குறையை தேடுற பண்பை கொண்டு வரும். முதலாவது. 2வது பெருமை அடிக்கிறது, அந்த அகந்த மமத எல்லாத்தையுமே இல்லாம ஆயிப்போம். ஏன்னா நான் எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் அங்கு இங்க தவறிக்கும் என்றதுதான் அவருக்கு ஒரே கருத்து. திரும்ப வக்கினா அதாபன்னார். அப்ப அவர் இந்த முடிவுக்கு வந்துடல, நான் தக்குவா உள்ளவன் சொர்க்கத்துக்கு சுவர் தான், அதுல ஒரு சிக்கலுமே இல்லை, மூத்தாயினொன்னு போய் சேர்ந்துடலாம். இந்த மனநிலை அவன்ட்டு இருக்காது. எப்பவுமே நரக தண்டனை கிடைச்சிருமோ பயத்தோடு தான் அவன் துவாவோட தான் வாழ்வான். பாவ மன்னிப்பு துவா உண்டு, திரும்ப சொர்க்கத்துக்கு போற துவா உண்டு, அல்லது நரகத்திலிருந்து காப்பாற்றி கொள்ற துவா. இந்த 2 துவாவோடையும் வாழுபவன் தான் தக்குவா. இது அவங்கள்ட்ட இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அடுத்ததுக்கு வாங்க, இதை நாங்க சொன்ன ஈமான் நடைமுறை விளைவோடு கூடியதுன்னு சொன்ன அர்த்தம். தக்குவான்ற சொல்லே அதை காட்டும். திரும்ப பகுஃபிர்லனா துனூபனா வக்கினா அதாபன்னார்ன்றது அதை காட்டும். இப்ப அடுத்ததுக்கு வரும். இதுதான் அடுத்த பாது. அஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிகீன வல் கானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். இந்த பண்புகள் எல்லாம் அவன் உருவாகிக்கும். குர்ஆன் இந்த
ஆயத்துல என்ன செய்தண்டா இல்லதீன தக்கவுன்னு சொன்னதானே, தக்குவா உள்ளவர்கள் என்று சொல்றதோட நிப்பாட்டல், அப்படி சொல்லி போதான். திரும்ப என்ன செய்யலண்டா அவங்களோட ஒரு செயற்பாடு பாவ மன்னிப்பு கேட்டல், தண்டனையில் தப்புத்துக் கொள்வதற்காக பிரார்த்தனை புரிதல், இதோட நிப்பாட்டல். அப்படி சொன்னா போதாது, அவங்கள பூர்ணமான ஒரு விளக்கத்துக்கு வரும். இதுதான் அந்த பூர்ணமான விளக்கம். என்னண்டா ஒன்று அவங்க தங்கள்கிட்ட உருவாக்கி கொள்ளணும் இந்த 5 பண்புகளை. முதலாவது சகிப்புத்தன்மை, பொறுமையோடு கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு அவங்கள்ட்ட இருக்கும். பொறுமைன்றது 2 பக்கம் உண்டு. துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகளின் போது பதறி போகாம இருக்கு இல்லையா, இனி எல்லாமே முடிஞ்சு அல்லாஹ் என்ன கை விட்டுட்டான், செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டதுன்னு சொல்லி பதறி போகாம இருக்கு. நிதானமாக வாழ்க்கையை கொண்டு போடும். இன்னொரு பக்கம் அதுக்கு மறுபக்கம் வரும்போது செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வார நேரத்தில நிதானம் தவறாம வாழ்ற, அதான் சரியான கஷ்டம். முதலாவது ஒரு அளவு லேஸ், எப்படியான்னு சகிச்சு கூட தானே ஓணும். துன்பங்களும் கஷ்டங்களும் வரும்போது அந்த வாயில கொஞ்சம் லேஸ் அது. ஆனா இந்த செல்வம் செல்வாக்கு அதிகாரம் இதெல்லாம் வார நேரம் அத பொறுமையோடு கவனமாக தன்னை மனது போற போக்கு போகாம தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு போறன்னு சொல்றது கொஞ்சம் சரியான கஷ்டம். அந்த சகிப்பு தன்மை கொண்ட பொறுமை கொண்ட வாழ்வை அவர் தன்னில உருவாக்கி கொள்ளணும். குர்ஆன் என்ன சொல்ல வாருதுண்டா, தொழுகையில அழகா ஆயிக்கிறது, திரும்ப இஸ்திக்பாரும் செஞ்சு கொள்றது, இதெல்லாம் மீக்கும். ஆனா இதிக்காது. நிதானம் தவறுன மனுஷனாவே ஆள் வாழ்வு. வருஷம் உம்ரா அல்லது வருஷத்துக்கு 2-3 முறை உம்ரா, ஹஜ்ஜுக்கு நிறைய போறோம். ஆனால் வாழ்க்கையை பார்த்தா பொறுமையோடு கூடிய அந்த வாழ்க்கையை கவனமா நிதானமா அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யாம கவனமா போற போக்கு அவர்கிட்ட இருக்காது. 2வது அஸ்ஸாதிகீன். சாதிகீன் என்ன குர்ஆன் சொல்றேன்டா, வாயால மட்டும் உண்மை பேசுறது மட்டும் இல்லை, நடத்தையிலையும் போலி இல்லாம நடந்து கொள்றது. பேச்சிலும் நடத்தையிலும் போலியற்ற தன்மையைத்தான் சாதிகீன் சொல்ற. தன்னை இருக்கிறத விட பெருசா காட்டினா இது போலி. காதிபீன் அவர் அடங்கிடுவார். எனக்கு இருக்கிற அறிவு தரம் இவ்வளவுதான், எனக்கு இருக்கிற வணக்க வழிபாட்டுற தரமே தான். இதை இப்ப கூட்டி காட்டு, அடுத்தாக்கள் மதிக்கிறதுக்காக வேண்டி கூட்டி காட்டு. இப்ப அவரை வாழ்க்கை ஒரு போலி தன்மையை கொண்டது என்று நாங்க சொல்றோம். போலியின் இல்லாம உண்மையாகவே வாழ்றது. சஹாபாக்கள் ஆக உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு ஆக அடிப்படை காரணம். அதுல உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சித்தீக் என்று சொன்னது அவங்களோட பேரல்ல, எது அவங்களோட பட்டம். சித்திக் என்றது மிகைப்பட்ட சொல், சாதிக் என்ற சொல்ல மிகைப்படுத்தி சொன்ன அரபுல சித்திக்னு சொல்லுவாங்க. ஆகப்பெரிய உண்மையாளர். ஆகப்பெரிய உண்மையாளர் ஏன் சொன்னா, நடத்தையிலையும் பேச்சிலையும் ஒரு வேறுபாடும் கிடையாது. எது இருக்குதோ அதான் அவர்கிட்ட வரும், பொய் போலி ஒன்றுமே இல்லை. அது சரியான கஷ்டமான விஷயம். அப்படி வாழ்றது சரி கஷ்டம். அதுதான் அந்த பண்பை உருவாக்கி கொள்றவன் தான் உண்மையில தக்குவா உள்ளவன். 3 குனூத் என்ற சொல்லுக்கு அரபு மொழியில கனத்த என்று சொன்னா பணிவு ஒரு கருத்து. கடுமையாக பணிவா இருக்கிறது. திரும்ப வணக்கங்கள் ஈடுபடுவோம் இன்னொரு கருத்து. இங்க சொல்ல வாரண்டா நல்ல ஆழ்ந்த பணிவும் ஈடுபாடும் கொண்ட வணக்கவாளி. அப்ப வணக்கவாளி இயல்பாக பணிவு அவன்கிட்ட வரும். பெருமை அவன்கிட்ட வருமண்டா அவன் உண்மையா வணக்க வழிபாடு இல்லை. திரும்ப ஈடுபாட்டோடு கூடிய வணக்க வழிபாடுன கருத்து என்னது? நேரத்துக்கு தொழுகிறது. திரும்ப அந்த தொழுகையில கடும் ஈடுபாடு காட்டுறாரு. அப்படின்னா உயிரோட்டமாக தொழுகையை கொண்டு போறது அல்லது ஏனைய வணக்கங்களை கொண்டு போறது. அப்பதான் நாங்க காணித்தூன் அவங்களத்தான் சொல்றோம். கூமு லில்லாஹி காணித்தீன்னு சொல்லி சூரத்து பக்கரால ஒரு ஆயத்து. கூமூலில் அல்லாஹ்வுக்காக நீங்க நின்று வணங்கும். காணித்தீன் ஆழ்ந்த பணிவோட ஈடுபாட்டோட கருத்து. இந்த பண்பு இருக்கும். வணக்கம் எல்லார்ட்டையும் போல ஈக்கும். தொழுக நோம்பு ஹஜ்ஜி உம்ரா இதுகள் எல்லார்ட்டையும் போல ஈக்கும். குர்ஆன் இங்க சொல்ல வர அதல்ல, அதை விட பல படித்தரங்கள் உயர்ந்த இந்த ஈடுபாடு. திரும்ப முன்ஃபிகீன் செல்வம். இந்த மூணின் விளைவாக கண்டிப்பா இது வரும். செல்வத்தின் மீது பற்று கொண்டவனாக ஒரு நாளும் ஒரு முஸ்லீம் இருக்கேல் அல்லது பகீலாக ஒரு முஸ்லீம் இருக்கேல்.
கண்டிப்பா செல்வத்தை பற்றற்ற முறையில செலவழிப்பவனாகத்தான் ஒரு முஸ்லீம் இருக்க வேணும். இது இருக்குதான்றது தக்குவா உள்ளவனுக்கு அடுத்தது. கடைசிக்கு இஸ்திக்ஃபார் என்ற சொல்ல குர்ஆன் எப்படி பாவிச்சிருக்குன்னா ஒல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் பாவிச்சு. ஏன் அப்படி பாவிச்சண்டா, இந்த அதிகாலை வேளையில் அல்லது ஒரு 4 மணி 3:30 இந்த மாதிரி டைம்ல எழும்பி வணங்குறது இந்த உண்மையில யாருக்கு கண்ணுக்கும் படாத வணக்கம் இல்லையா? யார கண்ணுக்கும் படாத வணக்கம். அந்த வணக்கத்துல தூய்மை உண்டிக்கும், முகஸ்துதி அது இது ஒன்று மீக்காது. எனவே அந்த வணக்கம் இருக்கணும் தான் குர்ஆன் இங்க சொல்ல வர. மற்ற வணக்கங்கள் எல்லாம் எல்லாரும் பார்க்கறது, அதுல கொஞ்சம் அங்கி நிக்கி முகஸ்துதி எல்லாம் வந்துட்டு போகும். இதுல அந்த முகஸ்துதி இருக்காது. ஆனா ஒரு ஷர்த்தோட அதை சொல்லி காட்டிடப்படாது. வந்து எனக்கு ஒரு நாளும் தாஜ தவறு இல்லை என்று 10 பேர் இருக்கிறதுல காய்ச்சா பைத்தது எல்லாம் ஒன்று செய்ய போன வணக்கம் சேர்ந்து ஐன பைத்து. இதன் ஆக முக்கியமான ஷர்த். அதாவது சஹாபாக்கள் இந்த மாதிரி இரகசிய வணக்கங்கள் எல்லா முஸ்லீம்கள்ட்டையும் இருக்கும். இந்த மற்ற வணக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் அங்கிந்திக்கு ஆகும் முன்னால எல்லாருக்கும் முன்னால செய்யும்போது. இரகசிய வணக்கம் ஒத்தர்ட்டையும் சொல்லாத தர்மம், ஒத்தர்ட்டையும் சொல்லாத வணக்கங்கள் ஒவ்வொரு முஸ்லீம்டையும் இருக்கும். அந்த கருத்தை காட்டத்தான் ஒல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார்னு சொன்ன. பில் அஸ்ஹார்னு சொன்ன காரணம் அதுதான். அடுத்தது இஸ்திக்ஃபார்னு சொன்ன பாருங்க, தொழுகிறேன்னு சொல்லல இல்லையா? அதிகாலை வேளையில் நின்று வணங்குவோர்கள் சொல்லல. நின்று வணங்குறதுல என்ன கருத்து என்றால், இந்த மனநிலையோட நின்று வணங்கு. பெருமை மனநிலை அல்ல. குற்றம் செஞ்சுட்டேன் பாவம் செஞ்சுட்டு நிறைய தவறுகள் அங்காளி இங்காளியில மீக்கும், இதெல்லாம் கழிக்கணும்னா நின்று வணங்கணும். இந்த மனநிலை வரணுமே தவிர என்னவோ அல்லாஹுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி மனநிலையும் வரக்கூடாது. அதை காட்டத்தான் அல்லாஹு தஆலா ஒரு முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் சொன்னோம். இதுதான் இங்க நாங்க பார்க்கிறோம். கடைசியா நாங்க இதுல என்ன சொல்றோம்டா, இதோட நாங்க இதை முடிக்கிறோம். இதிலிருந்து நாங்க என்ன விளங்கி கொள்றோம்டா, குர்ஆன் பயிற்றுவித்தல ஒரு 2 நிமிஷமா குர்ஆன் பயிற்றுவித்தல பாருங்க. முதலாவது குர்ஆன் என்ன செய்ய பயிற்றுவித்தல உடல் இன்பங்களோடு சம்பந்தப்படுத்தி பேசு. இது முதலாவது குர்ஆன் விஷயம். இது கண்டிப்பா ஈக்கும் அப்படின்னா விளங்குது அவங்களுக்கு. அதாவது பயிற்றுவித்தல் எல்லாரும் கூப்பிட்டு ஒரு தாஜ தொழுகை தொழுதோ பாவ மன்னிப்புன்னு கேட்டு குர்ஆன் ஓது இதுக்கு கேள்விட்டு போறோம். ரைட், தர்பியாக்கு போயிட்டோம், ஹைராய்க்கும் இதோட முடிச்சிரு. குர்ஆன் என்ன சொல்லுவாண்டா, அதை என்ன செய்யணும், மனோ இச்சையை நெறிப்படுத்தும். அப்பதான் நீங்க உண்மையில பயிற்றுவித்தல் ஈடுபடும். இப்ப எங்கடா நோம்புக்கு தானே, நோம்பு பிடிச்சோன்னு நோம்பு திறந்தோன்னு என்ன செய்யற, எவ்வளவு உடம்பு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்குற. அப்ப அவ்வளவு நேரமும் அந்த நோம்பு பிடிச்சு கொண்டு இருந்த ஒரு வகையான சகிப்பு தன்மையோட ஒரு மாதிரி சமாளிச்சு நீந்த விட்ட உடனே எல்லாம் சேர்த்து ஒரு பக்கம் நின்று சாப்பிடும். இப்ப மனோ இச்சையை தடுக்கல அந்த நோம்பு இல்லையா? உண்மையில உடல் இன்பத்தை. அப்ப குர்ஆன் என்ன செய்யுதுண்டா, உடல் இன்பத்தோடு சம்பந்தப்படுத்திதான் இதை சொல்றது. இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாபியங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்க சஹாபாக்களை விட அக்ஸரு சலாத்தன் ஒசவும், நீங்க சஹாபாக்கள் கூட நோம்பு பிடிக்கிறீங்க, கூட தொழுகிறீங்க. ஆனா சஹாபாக்கள் உங்களை விட உயர்ந்தவர்கள். ஆனா நீங்க கூட வணக்கத்துல நீங்க கூட அவங்கள விட. அப்போ அவங்க கேட்டாங்க, ஏன் அது கூட? ஏன்னா கானு அஸ்ஹத ஃபி துன்யா, அவங்க உலகத்துல பற்று சரியான குறைவு, அவங்கள்ட்ட பற்றற்ற தன்மை சரி கூட, அவங்கள்ட்ட உலகத்தின் மீது பற்றற்ற தன்மை சரி கூட. அர்ஹப ஃபில் ஆஹிர், மர்ம நாளின் மீது ஆசை சரியான கூட. அப்படின்னா என்ன சொல்ல வரேன் இப்னு மஸ்ஊத், நீங்க என்னதான் தொழுதான் உலக பற்று போகுது இல்லையே உங்கள்கிட்ட, மர்மட நம்பிக்கை ஒழுங்கா வருது இல்லையே. அப்ப இந்த தர்பியத்துல அர்த்தம் இல்லை. தொழுகைக்கும் இந்த நோம்புக்கும் பொருள் சரி குறவும். அதுதான் இப்னு மஸ்ஊத் சொன்ன. அது இந்த பின்னணியிலிருந்து சொன்னது. இந்த பின்னணியிலிருந்து தான் இப்னு மஸ்ஊத் அதை சொன்ன. உடல் இன்பங்களோடு சம்பந்தப்படுத்தி சொல்றது குர்ஆன் ஒரு விஷயம். இது நிறைய இடங்கள்ல காணல, இந்த ஒரு ஆயத்துல மட்டுமல்ல. எனவே எங்களை தர்பியத்தை எப்படி இருக்கும்டா அந்த ஸ்டைல பெறுவோம். குர்ஆன் ஒழுங்குக்கு வரட்ட. 2,
நம்பிக்கை பகுதிக்கு அழுத்தம் கொடுத்து அதை வளர்க்கறதுல கவனம் செலுத்தும். அல்லாஹ் மறுமநாள், குறிப்பா அந்த மறுமநாள் கூலியை வளர்க்கறதுல, கூலி பற்றி அந்த நம்பிக்கையை வளர்க்கறதுல ஒரு பெரிய ஒரு இடத்தை தர்பியத் பெறும், பயிற்றுவித்தல் பெறும். அதை நாங்கள் இங்க தெளிவா கண்டோமே, திருப்பி சொல்ல தேவையில்லை. இது 2வது பகுதி. 3வது பகுதி என்னண்டா, அதனாக முக்கியம், ஈமானிய பண்புகள். இப்ப இங்க சொன்ன பண்புகள் உருவாக்கும். பொறுமை, செலவழித்தல், அதிகாலை நேர வணக்கம் அல்லது இஸ்திக்பார், இப்படி இங்க சொன்னமே, சிதுக், உண்மையாக வாழ்வு, போலியற்ற வாழ்வு, இது இந்த பண்புகள் உருவாகும். அந்த சொற்பிரயோகமே அப்படித்தான், பண்புகளாத்தான் சொல்றது. இந்த பண்புகள் வரணும். சும்மா வெறுமனே அந்த பண்பு ஒன்றுமே இல்லாம வார இந்த பயிற்றுவித்தலுக்கு ஒரு கருத்தில். நான் ஒரு வருஷ காலமாக ஆன்மீக பயிற்சி போனேன். விளைவுனா சொன்ன ஒரு பண்புமே உருவாக. அப்ப இந்த பண்புகளை உருவாக்குறத டார்கெட் பண்ணித்தான் இந்த பயிற்றுவித்தல். இந்த 3ஐயும் தான் குர்ஆன் சரியான பயிற்றுவித்தல் சொல்லி. அப்ப அதுக்கு என்ன குர்ஆன் காட்டின ஒழுங்கு என்னண்டா, மதீனால சூரா இறங்கின அந்த காலப்பிரிவு இருந்த ஒழுங்கு என்னண்டா, ஒன்று வணக்கங்கள் எல்லாம் 5 நேர தொழுகையும் சரி, உம்ராவும் சரி, ஹஜ்ஜும் சரி, நோமும் சரி, இந்த வணக்கங்கள் எல்லாம் ஒரு சாதனமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார். இதெல்லாம் ஒரு சாதனமாக பயன்படுத்தினார். 2வது, அவங்களுக்கு செலவழிக்கிறதுக்கான நிறைய வழிகள் இந்த இயல்பாக இல்லையா, யுத்தங்கள் நடந்தது. இப்ப இந்த சூறால வந்த யுத்தம் என்னது? உஹது யுத்தம். அதுக்கு முந்தைய உஹது யுத்தம், இந்த பத்ர் யுத்தம், யுத்தங்கள். திரும்ப அநாதைகள், விதவைகள் ஒரு பெரிய குரூப் இருக்கு. திரும்ப நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகதிகள் ஒரு பெரிய குரூப் ஒன்று. செலவழிப்பதற்கான நிர்பந்தம் அல்லது இது சரிக்கூட. எனவே அந்த செலவழிப்பு பாதிக்கு ஆக அழுத்தம் கொடுத்து குர்ஆன் சொல்லிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் ஓதி காட்ட தேவையில்லை, நிறைய வசனங்கள் அதில் இருக்கு. சரியா? திரும்ப ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி, நாங்க பார்த்தது மாதிரி, இந்த இஸ்திக்ஃபார் என்ற பகுதியையும் ஹதீஸ்கள்ல கூட அழுத்தம் கொடுத்து சொல்லி இருக்கிறத நாங்க பார்க்கல. நாங்க இப்ப திருப்பி அதை சொல்ல தேவையில்லை. அப்ப எனவே இந்த வகையில் இந்த பண்புகள் சார்ந்த அல்லது பண்புகளை உருவாக்குறது சார்ந்த தர்பியத்தாக இருந்தால்தான் அதை நாங்கள் தர்பியத், ஆன்மீக பயிற்றுவித்தல்னு சொல்லுவோம். இந்த 3 பண்புகளையும் இந்த ஆயத்து தெளிவா சொல்லும். நான் வலிந்து சொல்லல, பார்த்தீங்க தானே, இந்த ஆயத்துல ஒழுங்குலே அது இப்படி இருந்தால்தான் அதை நாங்க பயிற்றுவித்தல்னு சொல்லுவோம். இல்லாட்டி அது வெறுமனே கூடி கலையிற இன்னொரு விஷயமா தான் இருக்கு. வளமையா பொஹரு மசர் மகர் விஷாவுக்கும் போற மாதிரி ஒரு இரவுல கூடி தாஜத்தை விட்டு எழுப்பிட்டு போனோம், அவ்வளவுதான் இருக்குமே தவிர உண்மையான பயிற்றுவித்தலாக அது இருக்காது. எனவே பயிற்றுவித்தல் முயற்சியில் ஈடுபடுபவர்கள் இதை இலக்காக, இந்த 3 விஷயத்தையும் இலக்காகணும். இதை எப்படி சாதிச்சு கொள்ற என்பதற்கான ஒரு பாடத்திட்டத்தோடு அல்லது ஒழுங்கோட இயங்கினால்தான் அதை நாங்கள் சரியான பயிற்றுவித்தல் சொல்றோம்.